விஜய் சாரோட ஆக்ட் பண்ண அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இப்ப எப்படி உங்ககிட்ட ரொம்ப ஜாலியா ஜோவியலா உட்கார்ந்து இப்படி பேசுறேனோ அதே மாதிரிதான் அவர் கூட இருந்துச்சு. லைக் வந்து ரொம்ப ஜோவியலா ஜாலியா நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒண்ணு அப்படிதானே வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க தினந்தன செய்திகள்ல பார்க்கலாம். தினந்தன செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல தான் இருக்கு. ஸோ அதுவே நீங்க ஒரு திரைப்படம் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு எது பயனுள்ளதுன்னு பார்த்து பார்த்து அவங்க பண்றாங்க. அதுல வரக்கூடிய சில எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்றாங்கன்றத நீங்க பார்க்கலாம். மக்கள் எத்தனை பேருக்கு அதை பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதனால வந்து அப்படி சோமா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ஸ்ரீலங்கா அப்படி இருக்கு. கிளிநொச்சி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு கிளிநொச்சி? புரியல. கிளிநொச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், என்னோட குழந்தை பாட்டி தாத்தா வீட்டுல இருந்த ஒரு ஃபீலிங் எங்க இருக்கு? தாத்தா 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 I love you. I love you. Hi. வெல்கம் பேக் டு SN Vlog. நான் பேசுறேன்னா இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாரதி ஹோட்டல்ல நிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்ண போறோம். அதாவது பிகில் படம் பார்த்துருப்பீங்க, விஜய் நான் பிகில் படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாண்டியம்மா கேரக்டர் பண்ணவங்களை தான் இன்னைக்கு மீட் பண்ண போறோம். ஸோ அவங்களோட இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தான் மீட் பண்ண போறோம். ஹலோ, வணக்கம். ஹாய். வணக்கம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ்? எனக்கு இப்பதான் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சூப்பர். நீங்க 35K plus. சூப்பர் சூப்பர், நைஸ். உங்களோட சேனல் பேர்? SNB Vlog. SNB Vlog. சூப்பர். இந்த பக்கம் வந்து எப்போ வந்தீங்க அங்க? நாங்க ஆக்சுவலி 9ஆம் தேதி வந்தோம். ஆமா, 9 வந்தோம். நாளைக்கு இப்ப நான் நாளைக்கு பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணேன். ஒரு ஜூட்டனா சொல்லிட்டு பரவாயில்ல நீங்க போங்க, பிரச்சனை இல்லை. ஆமா, ஜூடனா தான் எங்களை வந்து இந்த 6-7 நாள் அவர் தான் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருந்தாரு. அவர் வச்சுட்டு இங்க நிறைய இடங்கள் இருக்குது. அப்ப நீங்க நேற்று வீடியோ ஒண்ணு பாத்து, நேற்று என்னைக்கு பார்த்தேன் போரிங்கா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஆமா, பார்த்துட்டு நிறைய இடங்கள் இருக்கு. கூட்டிட்டு போய் நாங்க வந்து 10ஆம் தேதியே பாத்துருந்தோம்னா இந்த 6 நாள் நாங்க வந்து உங்ககிட்ட ஸ்கெடியூல் கேட்டு பிளான் பண்ணிருப்போம். நிறைய இடங்கள் இருக்குது. எஃப்னாலே அங்கால எல்லாம் போலாம். பத்தி எங்கட ஊர் கோயில் எல்லாம் கொடியேறி. ஆமா ஆமா, கொடியேற்றம் பண்ணாங்க. அதுவும் போனோம். சிவன் கோயில் அங்க எங்கட எஃப்னாலே இருக்கு. நயனாதி விலாஸ் கோயில் ஃபேமஸான கோயில். அப்ப அங்க கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்ப நீங்க 18ஆம் தேதி போறீங்க. ஆமா, அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் வரும்போது கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா. ஒரு தடவை நான் வந்தப்போ ஒரு 1.5 மாசம் இங்க இருந்தேன். 1.5 months வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்த்தோம். பட் இங்கேயே லோக்கல்லே நம்ம நிறைய விஷயம் பழகணும். பட் ஆனா போன வரைக்கும் இந்த தடவைக்கு நிறைய மாற்றங்கள். அந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா நல்லா இருந்தாங்க. பட் இந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் வருத்தம் இருக்கு நம்ம மக்களை பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. ட்ரக்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நாங்க பார்த்து வியந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப வந்து இப்ப அங்க தமிழ்நாட்டுல சில ஏரியாக்கள் இந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மாறுதே அப்படிங்கிற கொஞ்சம் கவலைகள் இருக்கு. அதே மாதிரி வந்து கல்யாண வீட்டாளர்கள்ல அவங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. அதனால கொஞ்சம் வெளியே போக முடியல. நான் நிறைய இடம் சொல்லிருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம மேனேஜ் வந்து போய் ஜஃப்னா ஃபுல்லா சுத்தம் இல்ல. ஜஃப்னா எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்தோம். அப்ப மாமாவும் இருந்தாரு. நாங்க சேர்த்து பண்ணோம். அப்ப நாங்க யூடியூப் ஆரம்பிக்கல. அதனால அந்த வீடியோ எதுவுமே பதிவு பண்ணல. இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் எல்லாம் பதிவு பண்ணோம். ஆமா, ஃபோர்ட் போனோம். அதுக்கப்புறம் வந்து முருகன் கோயில், நல்லூர் அந்த கோயில் போனோம். அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் போனோம்.
அதாவது இங்க ஜஃப்னா எல்லாமே நாங்க அப்போ கவர் பண்ணோம். பட் இப்ப எங்களுக்கு போகணும் ஆசை. இப்ப நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜஃப்னால இருக்காங்க. ஜஃப்னா சொன்னாங்க, கொழும்பு சொன்னாங்க எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்க வந்திருக்கு. ஆமா ஆமா, ஜஃப்னா, கொழும்பு, யாழ்ப்பாணம் இந்த 3 ஏரியால இருந்து வந்து நிறைய எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜஃப்னா யாழ்ப்பாணம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. பட் ஏன்னா ப்ராப்பரா டைம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து டைரக்டா ஜஃப்னா வந்துட்டு எஸ் ஒன்லி யாழ்ப்பாணம் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஆமா, கிளிநொச்சி எப்படி இருக்கு? ஓகேவா? நல்லா இருக்கு. இப்படி இடங்கள் வந்து உங்களோட ஊர்லயும் அப்படி அதே மாதிரி இருக்குதா? ஆமா, மாமாவோட ஊர்ல இதே மாதிரி தான் இருக்கும். என்ன எங்க ஊர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். வில்லேஜ் டைப் தான். பனைமரம் வந்து இப்ப அங்க குறைவாயிருச்சு. இங்க நம்ம எங்க பார்த்தாலும் பனை மரம் தான். அது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்வியல் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அதான் நான் சொன்னேன், 60, 60, 70களில் வந்து நாங்க தமிழ்நாட்டுல வாழல. நான் பிறந்தது 92 அப்படின்றனால. பட் 60, 70 நாங்க வாழ்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வந்து நாங்க பாக்குறோம். அதே ஃபீல், அந்த ஃபீல் எங்களுக்கு இருக்கு. மற்றபடி எதுவும் பெரிய வேறுபாடெல்லாம் எனக்கு கிடையாது. 60, 70 நாங்க வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ரொம்ப தனித்தனி வீடுகள். ஆமா, ரொம்ப ஸ்லோவா காலைல எந்திரிச்சோமா அப்படியே இயற்கையை ரசிச்சோமா அப்படியே வாழ்ந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சிட்டிக்குள்ள வந்தா மட்டும் தான் சில விஷயங்கள் வந்து அந்த திரும்ப அந்த சிட்டி லைஃப் வருது. மற்றபடி எல்லாமே அதுக்காகவே நாங்க உருத்தாபுரத்துலயே இருந்துட்டோம். இப்பதான் இந்த 2 நாளா கோயிலுக்கு போறது, உருத்துறதுலயே இருந்து. ஆக்சுவலி வந்து நம்ம தமிழ்நாடு சைடுல மாமாண்ட ஊருக்கு அப்பா ஊருக்கு போன மட்டும் தான் அந்த பால் வந்து பியூரா இருக்கும். பட் ஆனா இங்க வந்து செம்ம பியூரா இருந்துச்சு. ரொம்ப திக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மில்க். செக் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆமா, அது பால், அதுக்கப்புறம் வந்து இயற்கை சார்ந்த ரொம்ப சுற்றுச்சூழல் சூப்பரா இருந்துச்சு. இல்ல பரவாயில்ல. என்னன்னா உங்களோட அப்பாட சரி அது கலக்க போது யாரு இதுல இருந்தே நான் பாத்துட்டு இப்ப கண்டிப்பா அவங்களை மீட் பண்ணணும். நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. சரியா இப்ப நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு போதும் காணுமா? ஆமா, விஜய் ஆக்ட் பண்ண அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இப்ப எப்படி உங்ககிட்ட ரொம்ப ஜாலியா ஜோவியலா உட்கார்ந்து இப்படி பேசுறேனோ அதே மாதிரிதான் அவர் கூடயும் இருந்துச்சு. லைக் வந்து ரொம்ப ஜோவியலா ஜாலியா நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து அவருக்கு சினிமால வந்து ஏகப்பட்ட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வருடம் நிறைய இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அவர் சாப்பிடும்போது இல்லை நாங்க சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு அழகான தருணங்கள்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய ஆக்டர்ன்ற அந்த ஒரு ஹெட் வெயிட் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஜாலியா அப்படிதான் இருந்தாரு அவரு. பார்த்தேன் நான் விக்கிலுக்கு படம் நடிக்க மாட்டேறது தானே எல்லாரும் இங்க கவலை. நெக்ஸ்ட் டைம் நடிக்க மாட்டேன். இப்ப ரீரிலீஸ் தான் போயிட்டு இருக்கு. கில்லி ரீரிலீஸ் போயிட்டு இருக்கு. இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் 19. சோ ஆமா, இப்ப வந்து படத்தை தாண்டி அவர் இன்னொரு ஒரு பெரிய விஷயத்துல கால் வச்சிருக்காரு. கண்டிப்பா அது சூப்பரா இருக்கும். நிறைய சப்போர்ட் பண்ணணும். திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 அப்படிதானே வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க தினந்தோறும் செய்திகள்ல பார்க்கலாம். தினந்தோறும் செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல தான் இருக்கு. ஸோ அதுவே நீங்க ஒரு திரைப்படம் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு எது பயனுள்ளதுன்னு பார்த்து அவங்க பண்றாங்க. அதுல வரக்கூடிய சில எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்றாங்கன்றத நீங்க பார்க்கலாம். மக்கள் எத்தனை பேருக்கு அதை பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து திரைத்துறையில வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பாக்குறவங்க வந்து இப்ப தினம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம். இதுவே நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அதனால மிஸ் பண்ண போறது இல்லை. அதாவது மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கக்கூடிய இப்ப நட்சத்திரன் வந்து ஜென்ரேஷனா வளர்ந்து வரும்போது அப்பா நம்ம சிஎம் இப்பெல்லாம் நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி நான் பார்ப்போம். அது வேணா இருக்கலாம், அது வேணா மிஸ் பண்ணலாமா தவிர மற்றபடி எல்லாமே சூப்பரா. எத்தனாம் தேதி போறீங்க? நாங்க ஆக்சுவலி வந்து 27ஆம் தேதி ஸ்ட்ரெயிட் கொழும்புல இருந்து நம்மளுக்கு ஃபிளைட்டு. ஸோ நம்ம 18 இங்க இருந்து போற மாதிரி. அதான் சொன்ன கெண்டி, நௌரேலியா, திருகோணமலை, அதுக்கு கொழும்பு, ஜஃப்னா கொஞ்சம் பேக் இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே கவர் பண்ற மாதிரி ஐடியா. நீங்க ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இங்க வில்லேஜ் ஃபுட் இங்க நாங்க வந்து மிதிவெடி ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி வந்து அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. மிதிவெடி நாங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மேல நம்ம சாப்பிட்டோம். அந்த அப்பம் நடுவுல முட்டை வச்ச அப்பம். உங்களை மாதிரியே வந்து என்ன ரொம்ப பிடிச்சவங்க வந்து ஒருத்தவங்க எனக்காக மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்தாங்க அது. ஸோ அதனால அது சூப்பரா இருந்துச்சு. அப்பம் வந்து பாலப்பம், முட்டை அப்பம், கறி அப்பம் 3ம் வாங்கிட்டு வந்தாங்க. புட்டு ட்ரை பண்ணி பாத்தீங்களா? புட்டு வந்து இன்னும் ட்ரை பண்ணும். ஆமா ஆமா ட்ரை பண்ணுவோம். புட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெனுக்கு இருக்கு மொத்த கறி எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். மந்தன்னிக்கு ஹோட்டல்ல சிக்கன் கறி, மட்டன் கறி அந்த மாதிரி சாப்பிட்டோம்.
சோ ஓரளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் ஸ்ரீலங்கா. அகத்திக்கீரை நிறைய சாப்பிட்டோம். அகத்தியா? நீங்க வந்து அங்கெல்லாம் அகத்திக்கீரை அதிகமா சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆமா, பட் இங்க வந்து பார்த்தா அகத்திக்கீரை தான் வந்து ஒரு வைக்கிறாங்க மேஜரா. இப்ப நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? என்ன புரியல. சேனல் உங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை இயர்ஸ்னா? நம்மளது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 years 8 லட்சம் பேர் இருக்கு. 8 லட்சம் பேர் தொட போறோம். 2 lakhs. இப்பதான் கொஞ்சம் டவுன் எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்தா வீடியோ போடல. அதுக்கப்புறம் பத்திரமா கண்டினியூஸ் பண்ணிட்டு நாங்கலாம் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முதல்ல ஒரு சேனல் வச்சிருந்தோம். அது டெர்மினேட் ஆயிடுச்சு சில இஷ்யூகளால. திருப்பி புதுசா ஸ்டார்ட் பண்ணி வ்ளாகிங் தான், ஃபுல்லா டிராவலிங் அதெல்லாம் கண்டிப்பா நல்லா வரும். என்னன்னா இங்க வந்து யூடியூப் சேனலையும் ஒரு ஒர்க்கையும் சேர்த்து கண்டினியூ பண்றது கஷ்டம். ஃபேமிலியை பார்க்கணும், சம்டைம் வீடியோ எடுக்கணும், அது கொஞ்சம் கண்டிப்பா கன்சிஸ்டன்ட்டா மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இந்தியா நெக்ஸ்ட் டைம் வருவோம். வாங்கு சென்னையில வந்து எங்களோட வலசவாக்கத்துல எங்களோட ரிலேட்டிவ் ஆகுது வர்றதுக்கு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ வந்து கிளிநொச்சி தான் வந்திருக்கீங்க. டிரெக்டா கிளிநொச்சி வந்துட்டீங்களா இல்லாட்டி நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃளைட் எங்க வந்தோம்? இல்ல இப்ப கேக்குறாரு. அப்படிங்க வந்துட்டீங்க. வேற ஒரு இடத்தையும் போகல, கிளிநொச்சி தான் ஃபுல்லா, ருத்ரூர் தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. வணக்கம் அம்மா, அப்படி சும்மா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ஸ்ரீலங்கா அப்படி இருக்கு? கிளிநொச்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு கிளிநொச்சி? புரியல. கிளிநொச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், என்னோட குழந்தை பாட்டி தாத்தா வீட்டுல இருந்த ஒரு ஃபீலிங் எங்க இருக்கு? இங்க ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? எப்படி இருக்கு சாப்பாடு? ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த ஹோட்டல் RS பாரதி ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்தோம் இங்க சாப்பிடுறோம். சங்கரண்ணாண்ட தீவிர ஃபேனுகள் நாங்க. குக் வித் கோமாளில இருந்து பாத்துட்டு இருக்கோம். குக் வித் கோமாளி மற்றது கலக்க போவது யாரு, அவரோட நிறைய ஃபேன்ஸ்கள் இங்க இருக்காங்க. அவரை பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்கன்னா? அவரை பத்தி நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஸ்பெஷல் அவரு. ஸோ இங்க உள்ள மக்கள் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அவங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவர் வந்து அடிக்கடி ஸ்ரீலங்கா வருவாரு. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்திருக்காரு. ஜெஃப்னா, கொழும்பு, அப்புறம் வந்து யாழ்ப்பாணம், இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்திருக்காரு. ஸோ எல்லாம் இங்க உள்ள ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து அவரை ரொம்ப லவ் பண்றாங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேம்மா, உங்களை சந்தித்துல சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருந்தும் எங்களை நீங்க வந்து சந்திக்கணும்னு சந்திச்சிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளும். இதுக்கப்புறம் அவரோட இடத்துல என் பொண்ணு இருக்கா பாண்டியம்மா, என் பேர நட்சத்திரன் இருக்காரு. ஸோ எங்க குடும்பமே இருக்கு. நீங்க எல்லாரும் எப்பயும் அவரை லவ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, ஹாய் ஹாய் சொல்லிரு. ஹாய் சொல்லு அண்ணா. அண்ணா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் 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 சொல்லுங்க. ஹாய் ஹாய் அண்ணா. ஹாய் ஹாய் அண்ணா. அண்ணா தாத்தா தாத்தா சொல்லிரு. அங்க தாத்தா சொல்லுங்க. தாத்தா 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 தாத்தா. I love you. I love you. I love you. I love you. ஹாய். அங்க பார்த்து சொல்லுங்க. ஹாய். எத்தனை வயசு ஆளுக்கு? 1.5 வயசு. 1.5 வயசு. ஹாய் சொல்லு. I love you. தாத்தா தாத்தா I love you. முத்தா கொடுத்துருங்க. எல்லாருக்கும் முத்தா கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் முத்தா. எல்லாத்துக்கும் முத்தா கொடுத்துருங்க. அண்ணாக்கு முத்தா கொடுத்துருங்க. அண்ணாக்கு முத்தா. எனக்கு இல்லையா? நான் அண்ணாக்கு முத்தா. அண்ணாக்கு இல்லையா? பிளேன் கிஸ் கொடுத்துருங்க. ஒரு தடவை பிளேன் கிஸ் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னு சொன்னா நட்சத்திரத்துக்கு பாருங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வாங்க. கடைசியா என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பரோட vlog மூலமா நான் உங்களுக்கு வந்து சென்றடைஞ்சது. ஸ்ரீலங்கன் மக்கள் கிட்ட இன்னும் வந்து நாங்க நெருங்கி வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியா என்ன நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்.
இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த முறை வரும்போது ரொம்ப ஈஸியா மீட் பண்ணிடலாம். அது நிறைய நிறைய நண்பர்கள் கிடைச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீக் பண்ணும்போது மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க வாழ்த்துக்கள். ஐயோ, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஓகே, பாய்.